வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கடைசியாக நம்ம வந்து டேம்ப்டு ஆசிலேட்டருடைய சொல்யூஷன் பார்த்தோம். அந்த சொல்யூஷனில் அந்த ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர், அதாவது பீட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ வருது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் என்ன, ஸோ டேம்பிங்க்கும் அந்த சிஸ்டமுடைய ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எக்ஸ் வேல்யூ அமையும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெஷல் கேசஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வில் டிஸ்கஸ் தட் as ஸ்பெஷல் கேசஸ். ஸோ கேஸ் 1 வந்து எஸ் வந்து ஒமேகா விட ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதை வந்து வி கால் இட் அஸ் கேஸ் ஆஃப் ஓவர் டேம்பிங். ஸோ கேஸ் 1, ஸோ இந்த கேஸ் 1 வந்து நம்ம ஓவர் டேம்பிங் அப்படின்னு சொல்றோம். டேம்பிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா. இப்போ பீட்டா வந்து இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ரியல் வேல்யூ. ஸோ அந்த கேஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். என்ன ஆகும்னா எக்ஸ், நம்ம எக்ஸ் வேல்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் இங்க இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் சம் ஃபேக்டர், இது டேம்பிங் ஃபேக்டர், இது ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபேக்டர் இது. பட் இங்க வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிறதும் இங்க ஒரு இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்கு. ஸோ ரெண்டு எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மே பாசிட்டிவா இருக்கு. அதனால என்ன ஆகும்னா நமக்கு ஆசிலேஷன்ஸே இருக்காது. ஸோ எக்ஸ் வந்து இனிஷியலா ஒரு வேல்யூல நம்ம மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஓவர் டேம்பிங் ஒரு பெண்டுலம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜின் பெண்டுலம். ஸோ இந்த பெண்டுலமை நம்ம வந்து இதோட ஈக்லிபிரியம் பொசிஷன் இங்க இருக்கு. பட் இந்த பெண்டுலமை நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். ஸோ இதுதான் எக்ஸ். பட் டீட்டா நம்ம டீட்டான்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீட்டா. ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்றேன். பட் டேம்பிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ காமாவோ இல்ல எஸ்ஓ வந்து ரொம்ப அதிகம். அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு பெண்டுலம் வந்து நம்ம ஏர்ல ஆப்ரேட் பண்றோம் இல்லையா. ஸோ நார்மல் சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம், ஏரோடைய டிராக் வந்து கம்மி தான். பட் இதே பெண்டுலமா நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ள வைக்கிறோம் இல்ல ஒரு ஆயில்ல வைக்கிறோம். ஸோ இது சரௌண்டிங் ஹைலி விஸ்கஸ் மீடியம். ஸோ இந்த பெண்டுலம் வந்து ஒரு ஹைலி விஸ்கஸ் மீடியம்ல இருந்தா என்ன ஆகும்? இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். கேஸ் வந்து t = 0, x = a0ன்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா அப்படி ஆரம்பிச்சா அந்த டேம்பிங் ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த பெண்டுலம் ரொம்ப மெதுவா கீழே வரும் இல்லையா. ரொம்ப டேம்பிங் பயங்கர அதிகமா இருக்கு. ஒரு ரொம்ப திக்கான ஆயில், ஒரு கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ரப்பர் பால் அப்படின்னா அது கீழே வராது. இட் வில் டேக் இன்ஃபைனைட் டைம். ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. ரெண்டு டேர்மே பாசிட்டிவ் டேர்ம். ஸோ இதுவும் பாசிட்டிவ், ஸோ இந்த வேல்யூ இங்க இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது இங்க ஒரு ஆல்ரெடி மைனஸ் டி இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்பொனன்ஷியலா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாகுது, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ், இங்கும் மைனஸா இருக்கு. ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் டிகே, அது அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் டிகே வந்துட்டாலே நமக்கு வந்து t = இன்ஃபினிட்டில தான் வந்து, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையிறது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிகே. ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் டிகே ஆயிடுது. ஸோ அப்போ t = இன்ஃபினிட்டில தான் நமக்கு எக்ஸ் வந்து 0 ஆகும். அப்போ there is no oscillation, ஒரு ஹாஃப் ஆசிலேஷன் கூட இல்லை. ஸோ நம்ம ஒரு ரொம்ப ஹை டேம்பிங் மீடியம்ல போட்டோம் அப்படின்னா ஆசிலேஷன்ஸே நடக்காது. நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பொறுமையா, ஏன்னா ரொம்ப ஹை டேம்பிங், அதனால பொறுமையா அது கீழே வரும். ஸோ அது கீழே வரதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும். அப்படிங்கிறது தான் ஓவர் டேம்பிங் கேஸ். ஸோ தெர் இஸ் நோ ஆசிலேஷன், ரைட். ஸோ இது வந்து அன்ஹார்மானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆசிலேஷன்ஸே நடக்கல, அன்ஹார்மானிக் கேஸ். இது கேஸ் 1. அதே மாதிரி நம்ம கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங். கேஸ் 2 வந்து நம்ம கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்னு சொல்றோம். கிரிட்டிக்கல் டேம்பிங்ல என்ன ஆகும் அப்படின்னா S = ஒமேகா நாட் அப்படின்னா பீட்டா வந்து 0. ஒன்ஸ் அகைன் நம்ம as such அப்படியே பீட்டா = 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்க எல்லா டேர்முமே 0 ஆயிடுது. இந்த சொல்யூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க பீட்டா 0 இல்லையா. ஸோ இங்க பீட்டா இருக்கு, நமக்கு S/பீட்டா வருது. ஸோ அது 0 ஆயிடும். இப்போ இது 1 இருக்கும். அப்போ இந்த டேர்மும் 0 ஆயிடும், இந்த டேர்மும் 0 ஆயிடும். e பவர் -0, ரைட். ஸோ e பவர் 0, e பவர் -0 வந்துடும். சொல்யூஷன் பிரேக் டவுன் ஆயிடும். ஸோ அந்த எக்ஸாக்டா நம்ம x = ஒமேகா நாட் எடுத்தோம் அப்படின்னா இந்த பீட்டா = 0 கேஸ்ல சொல்யூஷன் பிரேக்ஸ் டவுன். ஸோ அந்த ஈக்குவேஷனே இல்லை. அதனால நம்ம அப்படியே எடுக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்னா S அப்ரோச்சஸ் ஒமேகான்ற கண்டிஷன் எடுத்துக்கலாம்.
அதாவது s approaches omega naught அப்படின்னா beta approaches 0, not 0. ஓகே, எக்ஸாக்டா 0 கிடையாது, பட் க்ளோஸ் டு 0. அப்ப என்ன பண்ணலாம், இந்த பீட்டா அப்படிங்கறத ஒரு சின்ன வேல்யூவா எடுத்துக்கலாம், h அப்படின்னு எடுத்துக்கலாம். பீட்டா ஈக்குவல் டு ஹெச்னு எடுத்துப்போம். அதாவது ரொம்ப கம்மி வேல்யூ, க்ளோஸ் டு 0, ஆனா 0 கிடையாது. அதனால அந்த பீட்டா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். அதை அப்படியே அசச் 0ன்னு எடுக்காம க்ளோஸ் டு அந்த விசினிட்டியில் எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா அப்ரோச்சஸ் 0. ஸோ ரொம்ப ஸ்மால் வேல்யூ, h இஸ் a very small value, right? So h is very small value approaching 0 அப்படின்னு எடுத்துக்கலாம், close to 0. ஸோ ஸ்மால் டிஃபரன்ஸ், எஸ் வந்து நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல், ஸ்மால் டிஃபரன்ஸ்ல என்ன ஆகுது, ஒரு லிமிட்டிங் கேஸ் மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதலாம், அந்த எக்ஸ் சொல்யூஷனை வந்து நம்ம ஏ ஒன் அப்படிங்கிறது ஏ நாட் 1 பிளஸ் எஸ் பை பீட்டா அதெல்லாம் இருக்கு. 1 பீட்டாக்கு பதிலாக ஹெச் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ ஏ ஒன் இ பவர் மைனஸ் எஸ் பிளஸ் ஹெச், பீட்டாக்கு பதிலாக ஹெச் போடுறேன். அது பீட்டானே போடலாம், பட் பீட்டா 0 அப்ரோச்சிங் 0ன்னு காட்டுறதுக்காக நான் வேற ஒரு டேர்ம் யூஸ் பண்றேன், ஹெச் அப்படின்றது யூஸ் பண்றேன். பிளஸ் ஏ டூ இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் ஹெச் இன்டூ டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நம்ம சொல்யூஷன் இல்லையா, ஜெனரல் சொல்யூஷன்ல ஹெச் போட்டிருக்கோம். இப்போ ஹெச் வந்து ரொம்ப கம்மி வேல்யூ. எனிவே நம்ம கொஞ்சம் பிரிச்சு எழுதலாம், இந்த டேர்ம்ஸ் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இங்க ஏ ஒன் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ இ பவர் ஹெச்டி இல்லையா, இ பவர் ரெண்டா பிரிச்சு எழுதுறோம். பிளஸ் அதே மாதிரி இங்க ஏ டூ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ இ பவர் ஹெச்டி. ஸோ இதுல வந்து காமன் ஃபேக்டரா இ பவர் எஸ்டி இருக்கு. ஸோ அதை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எஸ்டி ஏ ஒன் இ பவர் ஹெச்டி பிளஸ் ஏ டூ இ பவர் மைனஸ் ஹெச்டி அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹெச் வந்து ஸ்மால் இல்லையா, நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இந்த டெய்லர் சீரிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஹெச் ஒரு ஸ்மால் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் டெய்லர் சீரிஸ்? டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இல்லையா, இ பவர் ஒய் வச்சுக்கலாம் குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்காக. இப்போ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இ பவர் ஒய் எப்படி எழுதலாம், நம்ம வந்து 1 பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிட்டு போலாம் இல்லையா. இதுல வந்து இப்போ இ பவர் ஹெச் எழுதுறேன். ஸோ இ பவர் ஹெச்ன்னு எழுதும்போது ஹெச்டி ஆக்சுவலா இ பவர் ஹெச்டி எழுதணும். ஸோ இ பவர் ஹெச்டின்னு எழுதும்போது 1 பிளஸ் ஹெச்டி பிளஸ் ஹெச்டி ஸ்கொயர் இல்லையா, ஹெச்டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் ஹெச்டி கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். இப்போ ஹெச் வந்து ரொம்ப ஸ்மால், நம்ம எழுதினோம் ஹெச் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு எழுதினோம். அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஹெச் ஸ்கொயர் ஹெச் கியூப் அதெல்லாம் இன்னும் கம்மியா இருக்கும், ஏன்னா ஹெச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0. ஸோ ஃப்ராக்ஷன், ஸ்மால் ஃப்ராக்ஷன். அதனால இப்போ ஹெச் ஸ்கொயர் ஹெச் கியூப்லாம் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அதனால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இ பவர் ஹெச்டி அப்படிங்கிறத நம்ம வந்து 1 பிளஸ் ஹெச்டின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல அப்ராக்சிமேட் பண்ணலாம். அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஹெச்டியை 1 மைனஸ் ஹெச்டின்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ல எழுதுவோம். ஸோ வில் சப்ஸ்டியூட் இன் தட் பாயிண்ட். நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி உள்ள வந்து ஏ ஒன் இ பவர் ஹெச்டி பிளஸ் ஏ டூ இ பவர் மைனஸ் ஹெச்டி இல்லையா, இதுதான் இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு இ பவர் ஹெச்டி அப்படிங்கறத அப்ராக்சிமேட்டா டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா 1 பிளஸ் ஹெச்டின்னு எழுதலாம். அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஹெச்டின்றத ஹாட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைனஸ்ல வரும் இல்லையா. ஸோ இ பவர் மைனஸ் ஹெச்டியை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா 1 மைனஸ் ஹெச்டின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம மேல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் என்னவா இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி ஏ ஒன் இன்டூ 1 பிளஸ் ஹெச்டி பிளஸ் ஏ டூ 1 மைனஸ் ஹெச்டி. ஸோ இதை நம்ம மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி a1 into 1 a1 plus a1 ht, yeah, so a1 ht plus a2 minus a2 ht, so e power minus st
இப்போ இந்த a1 plus a2 உள்ளுக்குள்ள வந்து a1 plus a2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த a1 plus a2 சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ a1 plus a2, அப்புறம் அடுத்த டேர்ம் பிளஸ் இந்த ht காமன் ஃபேக்டரா இருக்கு, ஸோ அதை ht காமனா எடுத்துக்கலாம். ஸோ பிளஸ் ht காமனா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து a1 மைனஸ் a2 கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தனியா ஒரு பேர் கொடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி a1 plus a2 வந்து a0 நமக்கு அது தெரியும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல வேற ஒரு பேர் கொடுக்கலாம். அதனால என்ன பண்ணலாம், நம்ம m, ஸோ m ஈக்குவல் டு a1 plus a2 அப்படின்னு எடுத்துப்போம். n வந்து இந்த h இன்டூ a1 plus a2 அப்படிங்கிறத n எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ h இன்டூ a1 plus a2 அப்படிங்கிறத a1 minus a2 அப்படிங்கிறத n எடுத்துக்கலாம். அப்போ இந்த x என்ன ஆயிடும்னா x ஈக்குவல் டு e பவர் மைனஸ் st இன்டூ m பிளஸ் nt இல்லையா, x ஈக்குவல் டு e பவர் மைனஸ் st m பிளஸ் nt கிடைக்குது. இந்த m பிளஸ் nt நம்ம வந்து மறுபடியும் இது ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸா இருக்கு, ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அகைன் இனிஷியல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் என்ன இருக்கு, நம்ம இப்போதைக்கு கிடைச்ச சொல்யூஷன் வந்து x அப்படிங்கிறது e power minus st into m plus nt, but m t m arbitrary constants, but இந்த இடத்துல m வந்து a1 plus a2, n வந்து h into a1 minus a2 இல்லையா. எனிவே, ஸோ எல்லாமே a1 a2 தான் arbitrary constants தான், அதனால m n arbitrary constants தான். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து we have to once again use initial conditions. ஞாபகம் இருக்கா, boundary conditions. ஸோ initial conditions அதே தான், சேம் சிஸ்டம் தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து t ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு a0, ஸோ x ஈக்குவல் டு a0 அதுதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், அண்ட் வெலாசிட்டி வந்து dx by dt அது வந்து 0. ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்க dx by dt என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம dx by dt போட்டோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் m இன்டூ e பவர் மைனஸ் st இருக்கு இல்லையா. ஸோ இந்த e பவர் மைனஸ் st இப்போ இது தனித்தனி டேர்மா ரெண்டு டேர்மா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து m இன்டூ e பவர் மைனஸ் st பிளஸ் n இன்டூ e பவர் மைனஸ் st இன்டூ t. ஸோ ரெண்டு டேர்ம் பிரிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் m கான்ஸ்டன்ட், ஸோ e பவர் மைனஸ் st டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் மைனஸ் st, அப்புறம் st டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் s கிடைக்கும், பிளஸ் n கான்ஸ்டன்ட் e பவர். இப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம uv மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ e t ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ we have to use uv மெத்தட். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கனால uv மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ u இது v, ஸோ அப்போ u டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஸோ e பவர் மைனஸ் st இன்டூ மைனஸ் s கூட ஒரு t as it வருது, பிளஸ் e பவர் மைனஸ் st அப்படியே வச்சுட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இல்லையா. we are expecting with respect to t தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஸோ அப்படியே அது 1 வந்துடும். ஸோ இது dx by dt இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுல இப்போ நம்ம வந்து நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ எக்ஸ்ல இனிஷியல் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா t ஈக்குவல் டு 0 போடும்போது x ஈக்குவல் டு a. ஸோ x ஈக்குவல் டு a அப்படின்னா a0, x ஈக்குவல் டு a0. இங்க e பவர் மைனஸ் st அது 1 ஆயிடும், e பவர் 0 இல்லையா அது 1. இங்க m இருக்கு, ஸோ m as it is இருக்கும், பிளஸ் nt இங்க t இருக்கு, ஸோ t ஈக்குவல் டு 0. அப்ப e பவர் இது வந்து 1 ஆயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து m ஈக்குவல் டு a0 கிடைக்குது, which is already known. நான் இங்கே சொன்னேன் இல்லையா, m ஈக்குவல் டு a1 plus a2. ஆல்ரெடி நம்ம a1 plus a2 அப்படின்றது a0 பார்த்துட்டோம், அதனால which is known value. செகண்ட் கண்டிஷன் வெலாசிட்டி கண்டிஷனை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ dx by dt வந்து 0, t ஈக்குவல் டு 0, velocity is 0. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 ஈக்குவல் டு, இப்போ m க்கு பதிலா a0 போட்டுக்கலாம், ஏன்னா m is a0 இல்லையா. ஸோ a0 e பவர் மைனஸ் st அது வந்து 1, e பவர் 0 1, இங்க ஒரு மைனஸ் s இருக்கு, ஸோ மைனஸ் s பிளஸ் n. இப்போ e பவர் மைனஸ் st அது t 0, அதனால அது 1 மைனஸ் s. பட் எனிவே t, ஸோ t இங்க வரும்போது இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிடுது. ஆக்சுவலா இங்க t இருக்கு இல்லையா, ஸோ ஃபுல் டேர்ம் 0. இங்க பிளஸ் வந்து e பவர் மைனஸ் st, ஸோ t 0னா இது 1 ஆயிடும் இல்லையா. ஸோ t 0னா இது 1, ஸோ which is n. அப்போ what we get is 0 equal to minus sa0 plus n இல்லையா. அப்போ n equal to sa0.
ஸோ எஸ் இன்டு ஏ நாட் அவ்வளோதான் டேம்பிங் உள்ள வருது. ஸோ m ஈக்குவல் டு ஏ நாட் எஸ் n ஈக்குவல் டு எஸ் ஏ நாட். ஸோ இதை வச்சு நம்ம சொல்யூஷனை திருப்பி நம்ம எழுதலாம். நம்ம பண்ண ஒரிஜினல் சொல்யூஷன் இ பவர் எஸ்டி எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு எம் பிளஸ் என்டின்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் எம்? எம் வந்து ஏ நாட், ஏ நாட் பிளஸ் என் வந்து எஸ் ஏ நாட். ஸோ எஸ் ஏ நாட் இன்டு டி அப்படின்னு நமக்கு சொல்யூஷன் வருது. ஸோ ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம், செகண்ட் ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதா இருந்ததுன்னா ஏ நாட் இ பவர் மைனஸ் எஸ்டி பிளஸ் ஏ நாட் எஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு டி ரெண்டு டேர்ம் வருது இல்லையா. ஸோ ஏ நாட் எஸ்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எப்படி வேணா எழுதலாம். ரெண்டு டேர்ம், ரெண்டுமே வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிகே டேர்ம், ரைட். ஸோ இதுவும் டிகே, இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிறதும் டிகே, இதுவும் டிகே, ரைட். ஸோ ரெண்டு டேர்ம் இருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் டேர்ம்ல டி இருக்கு. ஸோ டி இன்க்ரீஸ் ஆக இந்த மல்டிப்ளை ஆகுது இல்லையா, அதனால இது கொஞ்சம் ஸ்லோ டிகே, ரைட். ஸோ இது வந்து ஸ்லோ டிகே, இந்த செகண்ட் டேர்ம் வந்து ஸ்லோவா டிகே ஆகும், இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா டிகே ஆகும். இதனால வெறும் டிகே மட்டும் தான் இருக்கு. ஸோ ஏ நாட் இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் டிகே. ஆனா இங்க வந்து அதே ஏ நாட் இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்கு, பட் டேம்பிங் இருக்கு இங்க. பட் டேம்பிங் தான் நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒமேகான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கம்மியான டேம்பிங் தான். பட் டி இருக்கு. ஸோ டி இருக்கிறதால இந்த டிகே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அந்த ஃபேக்டர் டி வரதுனால கொஞ்சம் டிகே ஸ்லோவா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இனிஷியலா வரும்போது இப்போ டி கம்மி இல்லையா, ஸ்டார்டிங்ல டி கம்மியா இருக்கும், அப்போ இந்த வேல்யூ கம்மியா இருக்கும். ஸோ இந்த டிகே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அப்போ இனிஷியலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாயிட்டு அப்புறம் கம்மியாகுது. ஓகே, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் போட்டோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு வேல்யூல ஆரம்பிக்கிறோம், எக்ஸ் நாட்ல ஆரம்பிக்கிறோம், அங்கேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்புறம் அப்படியே டிகே போகும். கொஞ்சம் இன்க்ரீஸ் வருது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. பட் ஒன்ஸ் டி செகண்ட் டேர்மோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஒன்ஸ் டி அதிகமாக இந்த டிகே ஃபேக்டர் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்லோ டிகே இருக்கும் அதுல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாஸ்டா டிகே ஆகும். அதனால கொஞ்சம் இனிஷியலி இட் வில் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீஸ். அப்புறம் இட் வில் குயிக்லி கம் டு த ஸ்டேபிள் ஸ்டேட். அந்த ஃபாஸ்ட் டிகே இட் வில் டேக் ஓவர். ஸோ இங்க வந்துடும். இதுதான் கிரிட்டிக்கல் டேம்பிங். இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங்கோட யூஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு கேல்வனோமீட்டர் டிசைன் பண்றோம். அந்த கேல்வனோமீட்டர்ல ஒரு பாயிண்டர் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கேல்வனோமீட்டர்ல வி ஹேவ் அ பாயிண்டர். ஸோ இட்ஸ் கேல்வனோமீட்டர். இப்போ ஏதோ ஒரு ஃபிளக்சுவேஷன் வருது, ஒரு கரண்ட் உள்ள போகும்போது அந்த கரண்ட் அது காட்டணும், அந்த பாயிண்டர் ஷுட் ஷோ. இப்போ இந்த பாயிண்டர் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஷூட் ஆகும். இந்த கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஷூட் வரும். இப்போ நார்மலா இருந்தா என்ன ஆகும்னா, நார்மலா நம்ம அந்த கேல்வனோமீட்டர் டிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஷூட் ஆயிட்டு இப்போ இதான் ஒரு நியூ ஈக்லிபிரியம், கரண்ட் இருக்கிறதுனால அது டிஃப்ளெக்ஷன் வருது இல்லையா, அந்த காயில்ல டிஃப்ளெக்ஷன் இருந்து இப்போ இங்க இருந்து இங்க வருது, வாட் எவர் அந்த வேல்யூ அது இங்க வருது நியூ ஈக்லிபிரியம். ஆனா அது வந்து அங்க ஷூட் ஆயிட்டு வந்தது இல்லையா, அந்த வந்த வேகத்துல அங்க நிக்காது, அந்த பொசிஷன் அந்த ஈக்லிபிரியம்ல நிக்காது, அங்க கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இட் வில் ஆசிலேட் ஓவர் தட் பாயிண்ட். பட் இப்போ இந்த கேல்வனோமீட்டர் பாயிண்டர் வந்து நம்ம கிரிட்டிக்கல் டேம்பிங் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் டேம்பிங் செட் பண்ணியிருந்தோம் என்ன ஆகும்னா, அது ஷூட் ஆயிட்டு இந்த பக்கம் காட்டுறேன், சும்மா ஒரு இதுக்காக இந்த பக்கம் காட்டுறேன் இந்த இதை. ஸோ இட் வில் ஷூட், நம்ம கரண்ட் வந்த உடனே இட் வில் ஷூட். ஆனா உடனே என்ன ஆகும்னா கொஞ்சம் தான் அது போயிட்டு டக்குன்னு டேம்ப் வந்துடும். இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் இட் குயிக்லி கம் டு ஜீரோ. ஜீரோ மீன்ஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இதோட நியூ ஈக்லிபிரியம் இங்க தான், இந்த பாயிண்டோட நியூ ஈக்லிபிரியம் இஸ் திஸ். ஸோ அந்த கரண்ட்னால எங்க வரணுமோ அங்க. ஸோ வந்தா கூட கொஞ்சம் ஆஃப் ஷூட் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷூட் ஆயிட்டு உடனே வந்துடும். இட் வில் குயிக்லி டேம்ப். ஸோ குயிக்கா என்ன ஆயிடும்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆயிடும், நமக்கு வந்து இதை ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு வாட் எவர் டிஃப்ளெக்ஷன், ஒரு 5 யூனிட்ஸ் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அது வந்துட்டு உடனே வந்துடும். இங்கன்னா என்ன ஆகும்னா அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஆசிலேட் ஆயிட்டு அப்புறம் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி வரதுக்கும் ஒரு கேஸ் இருக்கு. அது வந்து பலிஸ்டிக் கேல்வனோமீட்டர்னு ஒரு கேஸ் இருக்கு. அதை ஆசிலேட் பண்ண விடுறதுக்கே வந்து, ஏன்னா ரொம்ப ஸ்மால் டிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும்னா அதை வந்து பலிஸ்டிக் கேல்வனோமீட்டர் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து நம்ம நல்லா ஆசிலேட் பண்ண விடுவோம். அந்த பாயிண்டரை வில் அலோவ் டு ஆசிலேட். அப்புறம் அந்த ஆசிலேஷனுடைய ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் மெஷர் பண்ணிட்டு அது மூலமா நம்ம ரீடிங் எடுக்கலாம். பட் இங்க அது நார்மல் கேல்வனோமீட்டர் தேவையில்லை. ஸோ ஷூட் ஆன உடனே கொஞ்சம் லைட்டா அப்படி ஆஃப் ஷூட் போகும். அதுதான் அந்த இனிஷியலி இன்க்ரீசஸ், அப்புறம் டிக்ரீசஸ் ரேபிட்லி, கம்ஸ் டு தி ஈக்லிபிரியம். ஸோ செட்டில் ஆயிடும். ஸோ இட் வில் கம் டு ரெஸ்ட் குயிக்லி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரிட்டிக்கல் டேம்பிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங் வந்து எக்ஸாக்டா ஜீரோ இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சொல்லும் போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட்னு சொல்றோம். ப்ராக்டிக்கலா அதை மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம கன்சிடர் பண்ண கேஸ் வந்து பீட்டா அப்ரோச்சஸ் ஜீரோ தான்.
ஸோ அந்த எஸ் வந்து அப்ரோச்சஸ் ஒமேகா நாட், அது க்ளோஸா அந்த விசிட்டில இருந்தா போதும், எக்ஸாக்டா மேட்ச் பண்ண அவசியம் கிடையாது. டேம்பிங்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருந்தா கூட நமக்கு கிரிட்டிக்கல் டேம்பிங் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் கிரிட்டிக்கல் டேம்பிங் கேஸ். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் தேர்ட் கேஸ், which is அண்டர் டேம்பிங் கேஸ். அது ரொம்ப அதுதான் நமக்கு ப்ராக்டிக்கலா நம்ம டேம்ப்டு ஆசிலேட்டர்னு சொல்றது வந்து ஆக்சுவலா அண்டர் டேம்பிங் கேஸ் தான். ஸோ தேர்ட் கேஸ் வந்து அண்டர் டேம்பிங். ஸோ அண்டர் டேம்பிங் என்ன ஆகுது அப்படின்னா, எஸ் இஸ் வெரி மச் லெஸ் தென் ஒமேகா, லெஸ் தென் ஒமேகா வச்சுக்கோங்க, ஒமேகா நாட். அப்போ பீட்டா வந்து இமேஜினரி இல்லையா, மைனஸ் வந்துடுது. ஏன்னா பீட்டா வந்து ஸோ பீட்டா இஸ் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். அப்போ இங்க வந்து என்ன ஆயிடும், உள்ள ஒரு மைனஸ் வந்துடுது இல்லையா. அப்புறம் என்ன பண்றது, மாத்தி எழுதுறேன். எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை மாத்தி எழுதலாம். மாத்தி எழுதும் போது என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓ எஸ் இஸ் லெஸ் தென் ஒமேகா, அப்போ ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் தான், ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன் திஸ் கேஸ். ஸோ மைனஸ் இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இல்லையா, இது வந்து நம்ம என்ன பிரிச்சு எழுதலாம். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டூ ரூட் ஆஃப் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கும். இப்போ இந்த ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து ஐ இல்லையா. ஸோ பீட்டா எப்படி எழுதலாம், பீட்டாவை வந்து ஐ அப்படின்னு எழுதலாம். இந்த ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயரை வந்து நான் ஒமேகான்னு டிஃபைன் பண்றேன். ஸோ பீட்டாவை ஐ ஒமேகான்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ வாட் இஸ் ஒமேகா, ஒமேகா இஸ் ஒமேகா இஸ் ரூட் ஆஃப் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். இப்போ மாத்தி எழுதுறோம், இந்த நெகட்டிவ் சைனால மாத்தி எழுதியிருக்கோம். ஸோ ஒமேகா வந்து ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர், அதாவது பீட்டா ஈக்குவல் டு ஐ ஒமேகான்னு எழுதலாம். ஸோ ஐ இன்டூ ஒமேகா, இது வந்து ஐ இல்லையா. ஸோ இது ஐ, இது ஒமேகா. ஸோ பீட்டா இஸ் ஐ ஒமேகான்னு எழுதுறோம். ஸோ வில் கோ பேக் டு அவர் சொல்யூஷன். இப்போ நம்ம சொல்யூஷன் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்யூஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு a1 general solution. So a1 e power minus s plus beta t plus a2 e power minus s minus beta into t இல்லையா. இந்த பீட்டா இடத்துல நம்ம வந்து i ஒமேகா போடலாம். ஸோ a1 இந்த அதே மாதிரி பிரிச்சு கூட எழுதிக்கலாம். இந்த e power st காமனா இருக்கு ரெண்டு இடத்துல, அதை காமனா எடுத்துக்கலாம். ஸோ e power st ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஸோ e power minus st அது காமன் ஃபேக்டர். ஸோ உள்ள என்ன இருக்குன்னா a1 e power beta t, beta வந்து i omega, so i omega t plus a2 e power minus beta t which is minus i omega t இல்லையா. ஸோ இதான் இப்போ நம்ம எக்ஸ். இப்போ நம்ம மறுபடியும் இதில் a1 a2லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் ஒரு தடவை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கேஸை வச்சு தனியாக வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ a1 a2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் இந்த சொல்யூஷனை ஒரு தடவை மறுபடியும் எழுதுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு e power minus st into a1 e power I omega t plus a2 e power minus I omega t. ஓகே, ஸோ இது நம்ம இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஒரு ரீடபிள் ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த e power I omega t ஆயிலர்ஸ் ஃபார்முலா நம்ம இருக்கா. ஸோ ஆயிலர்ஸ் ஃபார்முலா, so what is Euler's formula, e power I theta. So e power I theta வந்து நம்ம cos theta plus I sin theta அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி e power minus I theta இருந்ததுன்னா அதை வந்து cos theta plus I minus cos e power minus I theta வந்து cos theta minus I sin theta அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அப்போ ஒமேகா டி, டீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி போட்டுக்கோங்க. நமக்கு வந்து டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு, ஒமேகா டி இருக்கு. ஸோ இதுதான் ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி, கொஞ்சம் பெரிய பிராக்கெட்டா போட்டுக்கலாம். ஸோ ஏ1 இப்போ ஐ ஒமேகா டி
cos omega t plus I sin omega t. Yeah. So cos omega t plus I sin omega t. This is the first term. Second bracket சரியா வரல. Okay. Plus a2. So a2 இப்போ cos omega t minus I sin omega t. Right? இதை expand பண்ணுவோம். So we'll expand this. So e power minus st a1 cos omega t plus I a1 sin omega t, yeah, plus a2 cos omega t minus I a2 sin omega t. Right. So இப்போ நம்ம cos omega sin omega common factor எடுப்போம். So e power minus st cos omega t common எடுத்தோம் அப்படின்னா, so cos omega t which is cos omega t இங்க a1 இருக்கு, இங்க cos omega t a2 இருக்கு. So a1 plus a2. அப்புறம் மைனஸ் சரி பிளஸ் எடுக்கலாம், பிளஸ் I sin omega t காமன் ஃபேக்டரா எடுக்கலாம். இங்க I sin omega t, I sin omega t இருக்கு. So I sin omega t காமனா எடுத்தோம் அப்படின்னா இங்க a1 இருக்கு, இங்க மைனஸ் a2 இருக்கு. So a1 மைனஸ் a2. இல்லையா? ஸோ நமக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலயே இந்த a1 பிளஸ் a2 அப்படிங்கறத ஏன்னு வச்சுக்கலாம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் a1 is a2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதனால இன்னொரு பேர் கொடுப்போம். ஸோ a1 a2 a அப்படின்னு வைப்போம். a1 மைனஸ் a2 bன்னு வச்சுக்கலாம், ஐயோட சேர்த்து. ஓகே. ஸோ இந்த I a1 minus a2 b அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா x equal to e power minus st into, so a1 plus a2 a, so a cos omega t plus b sin omega t. இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த b அப்படிங்கிறது I into a1 minus a2 நான் b ன்னு வச்சுக்கிறேன். ஸோ a1 a2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அதோட ஐயும் சேர்த்துக்கலாம். ஸோ b ன்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ அப்போ வந்து நமக்கு a cos omega t plus b sin omega t கிடைக்குது. இதை என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட், எனக்கு இருக்கிற ஈக்குவேஷன் வந்து x equal to e power minus st into a cos omega t plus b sin omega t அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த இதுல வந்து நான் ஒரு a நாட்டை உள்ள கொண்டு வரேன். நம்ம a நாட் தான் மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் இல்லையா, அந்த a நாட்டை நான் உள்ள கொண்டு வரேன். ஸோ எனக்கு ரெண்டு டேர்ம்லயும் வந்து a by a நாட் b by a நாட் வரணும். ஸோ அப்புறம் என்ன பண்றேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். ஸோ a நாட்டால மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை a நாட். ஓகே. ஸோ மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை ஆர் வித் a நாட். ஸோ அப்போ x என்ன ஆகுது அப்படின்னா e பவர் மைனஸ் st, இப்போ a நாட் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் இன்டூ a by a நாட் cos omega t plus a நாட் b by a நாட் sin omega t அப்படின்னு எழுதலாம். இப்போ இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து வச்சுக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் இங்க இருக்கு, அதுல இந்த சைடு, ஸோ இது ஒரு தீட்டா, ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு வந்து a, அட்ஜசன்ட் சைடு வந்து b ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ a b ஏதோ ஒரு வேல்யூ இல்லையா, அதை நான் a வந்து இப்படி எடுத்துக்கிறேன், b இப்படி எடுத்துக்கிறேன். இட் வில் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தென் இந்த ஹைபோடென்யூஸ் வில் பி a நாட். அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, இதுல இருந்து வாட் ஐ கேன் ரைட் இஸ், இப்போ தீட்டா இங்க இருக்கு. ஸோ வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா வந்து sin theta is equal to opposite side by hypotenuse. So a by a naught கிடைக்கும். அதே மாதிரி what is cos theta? So cos theta வந்து adjacent side by hypotenuse, b by a naught கிடைக்கும். So அப்ப நான் இந்த a by a naught sin theta ன்னு எழுதலாம், b by a naught cos theta ன்னு எழுதலாம். இல்லையா? அப்ப என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா x equal to e power minus st. இப்போ a நாட் காமனா இருக்கு ரெண்டு டேர்ம், அதனால a நாட்டை வெளியில காமனா எடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல a நாட் போட்டுக்கலாம் காமன் ஃபேக்டர். ஸோ a நாட் e power minus st
into a by a naught வந்து sin theta இல்லையா? so sin theta cos omega t plus b by b naught b by a naught cos theta. so cos theta இங்க sin omega t இருக்கு already. so sin omega t. what is this? sin a cos b cos a sin b இல்லையா? அது வந்து sin of a plus b, right? நம்ம வந்து sin of a plus b ன்னு போட்டோம்னா sin of a plus b வந்து sin a cos b plus cos a sin b. so இப்போ a b க்கு பதிலா theta omega t இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து x equal to a naught e power minus st, இது sin of a plus b ன்னு எழுதலாம். இல்ல a வந்து omega t ன்னு வச்சுப்போம். so omega t வந்து a, theta வந்து b இல்லையா? so theta b omega t a. so sin a cos b cos a sin b, அப்போ sin of a plus b. so sin of omega t plus theta. okay, so இதுதான் நம்ம கிடைச்ச சொல்யூஷன் ஃபார் அண்டர் டேம்ப்டு ஆசிலேஷன். இதுதான் ஆசிலேஷனா இருக்கு. முன்னாடி பார்த்த ஓவர் டேம்பிங் கிரிட்டிக்கல் டேம்பிங் ரெண்டுமே ஆசிலேஷனா இல்ல, பட் இதுதான் ஆசிலேஷனா இருக்கு. நான் அந்த சொல்யூஷனை மறுபடியும் இங்க ஒரு தடவை பளிச்சுன்னு எழுதுறேன். so x of t is equal to a naught e power minus st sin omega t plus theta. okay, so இந்த theta எங்க இருந்து வருது? அந்த ட்ரையாங்கிள் போட்டோம் இல்லையா, அங்க இருந்து வருது theta. so அந்த theta வந்து அதுக்கு phase difference அப்படின்னு பேரு, right? so theta is phase difference. so இது என்ன? what is this equation? so இந்த e power minus st இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த e power minus st இல்லை அப்படின்னா இது வந்து x equal to a naught sin omega t plus some phase difference இல்லையா, phi, which is SHM, simple harmonic motion. so இது oscillation. this is sin omega t represent oscillations. but இந்த a naught இருக்கு இல்லையா, இந்த a naught கூட ஒரு e power minus st term வருது. அப்போ அது என்ன காட்டுது அப்படின்னா இந்த e power minus st வந்து decay. so அப்ப ஆம்ப்ளிடியூட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா decay ஆகுது இல்லையா? e power minus st is decay, so amplitude is decaying exponentially. so இது வந்து oscillations தான், simple harmonic oscillation தான். ஆனா ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இல்ல, அது decay ஆகுது. அதனால தான் நம்ம முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஏன் ஒமேகா நாட் போட்டோம், ஏன் a நாட் போட்டோம். அந்த நாட் ஏன் போட்டோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். so t equal to 0 என்ன ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்டிங் வேல்யூ, அதுதான் மேக்ஸிமம். அங்க இருந்து decay ஆகுது ஏன்னா டேம்பிங்னால. அதே போல நம்ம வந்து ஒமேகா என்ன, ஒமேகா ஈக்குவல் டு omega root of omega naught square minus s square. so omega is less than omega naught இல்லையா? omega naught க்கு வந்து natural frequency ன்னு பேரு. natural frequency, the angular frequency of course, right? so natural angular frequency or natural frequency or fundamental frequency அப்படிலாம் சொல்லலாம். so என்ன ஆயிடுதுன்னா டேம்பிங்னால எஃபெக்ட் ஆஃப் டேம்பிங். so ரெண்டு விஷயம், டேம்பிங்னால frequency கம்மியாகுது இல்லையா? so அது சிஸ்டம் வந்து அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில ஆசிலேட் ஆகல, அதுல இருந்து கொஞ்சம் கம்மியான ஒரு ஃப்ரீக்வன்சில ஆசிலேட் ஆகுது. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இல்ல, ஆம்ப்ளிடியூட் வந்து டீகே ஆகுது. so இதுதான் ரெண்டு எஃபெக்ட் ஆஃப் டேம்பிங். so எஃபெக்ட் ஆஃப் டேம்பிங்னு போட்டீங்கன்னா so what is the effect of damping? so damping வரதுனால ரெண்டு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து நம்பர் 1, so frequency decrease இல்லையா? so omega is less than omega naught. see omega the angular frequency, so அது 2π மல்டிப்ளை பண்ணீங்கன்னா frequency கிடைச்சிரும். செகண்ட் கேஸ் வந்து amplitude is decaying, so amplitude decay. see one thing you should remember, நம்ம எனர்ஜி போட்டோம் இல்லையா, எனர்ஜி ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் எழுதும்போது எனர்ஜி வந்து half c a square ன்னு எழுதினோம். அப்ப amplitude decay ஆகுது, எனர்ஜியும் decay ஆகுது. so it also means energy decay. பட் இந்த எனர்ஜி decay நம்ம தனியா ஒரு நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம், அடுத்த டாபிக்ல பார்ப்போம். so நான் ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுறேன். x equal to x of t is equal to a naught e power minus st. so இதை நம்ம வந்து we consider this as the amplitude which is decaying into sin omega t plus theta. so theta is a phase difference, right? so sin omega t plus theta. so இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இதை வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கா வரையணும் அப்படின்னா, so இது டைம் ஆக்சிஸ் t, இது வந்து ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் x. so இனிஷியலா ஒரு ஆம்ப்ளிடியூட்ல ஆரம்பிக்கிறோம், அதுதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் a நாட்.
பட் அந்த ஆம்பிளிடியூடே டிகே ஆகுது. ஸோ தட் ஆம்பிளிடியூட் இட் செல்ஃப் இஸ் டிகேயிங் இல்லையா, அது இ பவர் மைனஸ் எஸ்டியே டிகே ஆகுது. அதே மாதிரி இங்க மைனஸ் ஏ நாட், ஸோ தட் இஸ் ஆல்சோ டிகேயிங், அதே டிகே தான். ஸோ ஆம்பிளிடியூட் இஸ் டிகேயிங், பட் அதுக்குள்ள the system is oscillating. So the amplitude ஆரம்பிச்சு it's oscillating. So there is oscillations, but the amplitude is decaying as a function of damping, e power minus st. Okay, கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், வரையும்போது கொஞ்சம் பொண்ணா வரைகிறேன். எனிவே இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா நாட் இல்ல ஒமேகா. ஸோ இதுதான் டேம்ப்டு ஆசிலேட்டர். நம்ம நார்மலா கூட பார்க்கணும் இல்லையா, நம்ம ஒரு பெண்டுலம் எடுக்கிறோம் இல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆசிலேட் பண்ணி விட்டா அது அப்படியே அந்த பெண்டுலம் நம்ம வில் ஆசிலேட். நம்ம ஆரம்பிச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் தி ஆம்பிளிட்யூட் வில் டீகே அண்ட் கம் டு ரெஸ்ட். அதுதான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ தி ஆம்பிளிட்யூட் டீகேஸ் அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ இதுதான் வந்து டேம்ப்டு ஆசிலேட்டர், எஸ்பெஷலி அண்டர் டேம்ப்டு ஆசிலேட்டர். ஸோ ஓவர் டேம்பிங்கோ இல்லை கிரிட்டிக்கல் டேம்பிங்கோ இருந்தால் அங்கே ஆசிலேஷன்ஸ் கிடையாது. ஒன்லி அண்டர் டேம்பிங்ல மட்டும்தான் ஆசிலேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தட் இஸ் given by this equation where we see the amplitude is decreasing. amplitude decay நடக்குது, எனர்ஜி decay நடக்கும். எனர்ஜியை நம்ம தனி டாபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.